கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 மாதங்களை இந்த வருடம் 2025 வருடத்திலே கடந்து 4வது மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய இறை வார்த்தை எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். Ephesians 5:27, that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be a holy and without blemish என்று வாசிக்கிறோம். தூய்மையும் மாசற்றதுமான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் சபை உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மனம் திரும்பியவர்கள் கூடுகிற கூடுகை, இருளிலிருந்து ஒளிநிலத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் கூடுகிற கூடுகை தான் சபை. இந்த சபையை தமக்கு முன்பாக தூய்மை உள்ளதாக, மகிமை உள்ளதாக, பிழையற்றதாக, பரிசுத்தமுள்ளதாக நிறுத்தி கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.